புலத்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மனதாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பணியது. வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மணந்திடும் பழியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலத்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Valankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Valankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவையானது இன்று தூய்மை மிகு மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியை தொடங்குகின்ற பொழுது அல்லது அர்ச்சிப்பை தொடங்குகின்ற பொழுது அல்லது நாம் எந்த ஒரு வழிபாட்டை தொடங்குகின்ற பொழுது எந்த நேரத்திலும் நாம் இந்த மூவொரு கடவுளை மாட்சிப்படுத்தி அந்த கடவுளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, புகழை, அஞ்சலி செலுத்தி நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அறிக்கையிட்டதைப் போல உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த மூவொரு கடவுளுடைய உறவின் ஒன்றிப்பை எவ்வாறு மூவொரு கடவுள் தந்தையாக, மகனாக, தூய் ஆவியாக மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக இருந்து விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆட்சி செய்கின்றார்களோ அதை போல நாம் அனைவரும் உறவில் ஒன்றிக்க வேண்டும் என்பதை நினைவுகூரும் இன்றைய விழா நம் அனைவரையும் அந்த இறை அழைத்தலுக்காக அழைக்கின்றது. எனவே மூவொரு கடவுளை வணங்குகின்ற நாம்
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் உறவின் ஒன்றிப்பிலே வாழ்ந்து ஆண்டவருடைய அருளை பெற்று செல்ல நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைய இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்த இருக்கின்றவர்கள் சேலம் மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் ராயப்பன் அருட்செல்வம் அவர்கள். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் சேலம் மறைமாவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு நம்முடைய திருத்தலத்திற்கு பலமுறை வந்தாலும் இன்று நேற்றும் இன்றும் அன்னையினுடைய இந்த மாதா பீடத்திலே வந்து நமக்காக ஜெபித்து அந்த நன்றி திருப்பலை அன்னை மரியாவின் பரிந்துரையோடு ஜெபிக்க இருக்கின்றார்கள். ஆயர் அவர்கள் உலகிற்கு அறிமுகமானவர்கள். புனித பேதுரு குறுமடத்திலே திரு அவை சட்டத்தின் பேராசிரியராக இருந்தது மட்டுமல்லாமல் திரு அவை சட்டத்தினுடைய டாக்டர் படிப்பை முடித்தது மட்டுமல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட குருமானவர்களுக்கு பேரரசாக இருந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் திரு அவை சட்டத்தை பற்றி கலந்துரையாடலும் வாழ்தொரும் இறைவார்த்தை என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலியை பற்றி குருக்கள் கலந்து ஆலோசனை கொடுக்கின்ற அந்த இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு, தமிழ் பேசும் உலகத்திற்கு தன்னுடைய விளக்கத்தினால் இன்றும் மக்களிடையே அதிகமாக ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய யூடியூப் சேனலிலே இறை வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அத்தகைய இறை வார்த்தையின் வல்லமையிலிருந்த ஆயர் அவர்களை நம்முடைய திருத்தலத்தின் அதிபர் பெயராலும் அனைத்து நிர்வாக தந்தையர்கள், நிறுவன தந்தையர்கள், அருள் சகோதரிகள், தன்னார்வ பணியாளர்கள், பங்கு மக்கள் இங்கு வந்திருக்கின்ற அன்னையுடைய திருப்பல் சார்பாக வரவேற்று அவர்களுடைய ஆயர்ப்பணி சிறக்க அன்னையினுடைய அருளும் ஆசிரும் என்றும் என்னாலும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் நம்பிக்கை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆயர் அவர்கள் நமக்காக இந்த பலியிலே இணைந்து ஜெபிப்பார்கள். தூய மரண கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே,
இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் இன்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சிமையை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 34 முடிய, மேலும் 39 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும்
ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமனங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் உரைமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள், மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாருக்கும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறீர். நாம் பிள்ளைகளின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பத்திலும் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
மகிமை உண்டாகுக. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என்னுடைய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே, உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து இன்று இந்த திருவழிபாட்டோடு இணைந்து திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி வழியாக ஜெபிக்கின்ற, இன்னும் மற்ற ஊடகங்கள் வழியாக பங்கு கொள்கின்ற பாசமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் ஆசீர் நிறைய கிடைக்க வேண்டுமென்று வாழ்த்து கோருகிறேன். உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை நம்முடைய அன்பு தாய் தனது பரிந்து பேசுதலால் பெற்று தருவாராக. ஒரு பக்கம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று அந்த தாயை பார்த்து கேட்கிறோம். நம்முடைய வேண்டுதல் வீண் போகாது. இன்னொரு பக்கம் அந்த தாயை போல நாமும் நம்பிக்கையாளராக, பிறர் அன்பில் தலை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். நற்செய்தி அறிவிக்கின்ற அத்தனை பேரும் விரும்புகிறார்கள். அந்த தாய் கடவுளில் நம்பிக்கை வைத்தவர், அவரையே பற்றி கொண்டிருந்தவர். அவர் மூவொரு கடவுளாக தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு திரு அவை உலகமெங்கும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது.
குழந்தையாக இருந்தபோது நினைவுக்கு வருகின்றது எப்படி அம்மா சிலுவை அடையாளம் வரைய கற்றுக் கொடுத்தார்கள் என்று. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அதை ஒழுங்காக செய்யும்போது அந்த தாய்க்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இப்போது புதிய தமிழிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என்று சொல்லுகிறோம். காலையில் எழுந்தவுடனே சிலுவை அடையாளம், இரவு உறங்க போகும் முன் சிலுவை அடையாளம், சாப்பிடும் முன் சிலுவை அடையாளம். ஏன் தாய்மார்களை பார்த்திருக்கிறேன், சாதத்தை பரிமாறும் முன் கூட சிலுவை அடையாளம் வரைந்து பிறகு பரிமாறுவதை கண்டிருக்கிறேன், நலம் அளிக்க வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, சில பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் ஏனேனோ பல கடவுள்களை கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை விண்ணையும் மண்ணையும் படைத்த ஒரே கடவுளை நம்புகிறேன். ஒரே கடவுள்தான் நமக்கு. இந்த ஒரே கடவுள் 3 ஆட்களாக தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக சரியாக கத்தோலிக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், எத்தனையோ புனிதர்களுக்கு இவர்கள் வணக்கம் செலுத்துகிறார்களே, அவர்களையெல்லாம் இவர்கள் கடவுள் என்று நினைக்கிறார்களோ என்று தவறாக குற்றச்சாட்டு. புனிதர்கள் யாருமே கடவுள் இல்லை. அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கூட கடவுள் இல்லை. அவர் நமக்கு முன்மாதிரி, நம்பிக்கையில் முன்மாதிரி, தாட்சியில் முன்மாதிரி, ஜெபத்தில் முன்மாதிரி, பிறரன்பில் முன்மாதிரி. கடவுள் ஒருவர்தான். அந்த கடவுள் தந்தையாக, மகனாக, தூய ஆவியாக நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தந்தை கடவுளை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இணைச்சட்ட நூலிலிருந்து ஆண்டவர் எப்படி அடிமைத்தனத்தில் அல்லலுற்ற மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொண்டார், பல்வேறு அற்புதங்களை செய்தார். 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. வேற எங்காவது இப்படியெல்லாம் நடந்ததுண்டோ? நெருப்பிலே ஆண்டவர் பேசியதை கேட்டதுண்டோ? கேட்டும் வாழ்ந்ததுண்டோ? தனக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டதுண்டோ? இன்றைக்கு அதே ஆண்டவர், பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வியல் நிறைவேறிய அற்புதங்களை நினைத்து இதையெல்லாம் நீ மறந்து விடுவாயா என்று கேட்கிறார். ஒரு பக்கம் வல்ல கடவுள், அக்கறையுள்ள கடவுள், படைத்த கடவுள், பராமரிக்கின்ற கடவுள். இந்த இணை சட்ட நூல் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகிறது. Do not forget, do not forget, remember, remember. மறந்து விடாதே, மறந்து விடாதே, நினைவு கூறு, நினைவு கூறு. ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த தந்தையை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, அவர்தான் வல்லவர், அவர்தான் நல்லவர். இதை நம்பினால் உன் வாழ்வு சிறக்கும். இன்றைக்கு சிறப்பான விதத்தில் இதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, தந்தை எந்த அளவுக்கு இந்த உலகை அன்பு செய்தார் என்றால், தம் ஒரே பேரான மகனையே நமக்கு பலியாக அனுப்பினார். யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். 10வது வசனம், நாம் கடவுளை அன்பு செய்ததில் அன்று, கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்தார், தம் ஒரே பேரான மகனை அனுப்பி. அதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இந்த சுதனாகிய சர்வேஸ்வரன், மகனாகிய 2ஆம் ஆள்,
நம் எல்லாருக்கும் பாடம். பாருங்கள், அவருடைய வாழ்வு எளிமை, கீழ்ப்படிதல், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்ற வாழ்வு, நோயாளிகளை குணப்படுத்துதல், பேய்களை ஓட்டுதல், பசித்தோருக்கு உணவளித்தல். இருந்தோம் அநியாயமாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டவர், ஆனால் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தவர். அவருடைய வாழ்வு போதனைகள் நாம் எல்லாருக்கும் பாடம். அவர்தான் நற்செய்தி, அவர் போதித்தவைதான் நற்செய்தி. அவர் இறுதியாக கலிலேயாவிலே சீடர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். விவிலியத்திலேயே ஒரே ஒரு முறை தந்தை, மகன், தூய ஆவி 3 பேருடைய பெயரும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த இடத்தில்தான். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடவுளின் வல்லமையை கொடுப்பதற்காக திருமுழுக்கு கொடுங்கள். திருமுழுக்கு முக்கியம் என்பது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி நான் கற்பித்தவை எல்லாவற்றையும் கடைபிடிக்கும்படி அவர்களை உருவாக்குங்கள். இன்றைக்கு இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அவருடைய நற்செய்தி பகைவருக்கும் அன்பு, தாராளமாயிருப்பது, கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது, தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்வது, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது, நான் கற்பித்தவை எல்லாவற்றையும் கடைபிடிக்குமாறு நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கடைசியாக சொல்லி சென்றார். அந்த மகனை உற்று பார்க்க வேண்டும், அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும், அதன்படி வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அவர் கடைசியாக இந்த உலகை விட்டு போகும் முன், நான் உங்களுக்கு துணையாளரை கொடுப்பேன், அவர் உங்களுக்கு உண்மையை நன்றாக கற்றுக் கொடுப்பார், நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு பல்வேறு கொடைகளை அளிப்பார், பல்வேறு கனிகள் அவரால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிறு வயதிலே நாம் படித்திருக்கிறோம், உறுதி பூசலுக்கு தயார் செய்யும் போது பாருங்கள், ஞானம், புத்தி, விமரிசையுடன் அறிவு, பக்தி, திடம், தெய்வ பயம் ஆன 7 வரங்கள் அவர் கொடுக்கிறார். அந்த தூய ஆவியானவர். ஞானம் வேண்டுமா? தூய ஆவியாரை கேளுங்கள், வேண்டுங்கள். ஆண்டவர் இயேசு உடல் அளவில் பிரசன்னமாயில்லை, இப்போது வார்த்தை அளவில், நற்கருணையில் ஒரு வித்தியாசமான பிரசன்னமாக இருக்கிறார். தூய ஆவியானவர் இன்றைக்கு திரு அவையிலே இருக்கிறார். அதை தாண்டி பாருங்கள், எத்தனை கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், இப்படியெல்லாம் அவருடைய கனிகளை பாருங்கள். அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்காக வேண்ட ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் நம் வாழ்வில் அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், நிறை மகிழ்ச்சி இருக்கும். திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கிறோமே, முழுவதுமாக வேதனைகள் இருந்தது, சோதனைகள் இருந்தது, மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மகிழ்ச்சி எப்போதும் இருந்தது, சமாதானம் இருந்தது. இந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் படைத்து பராமரிக்கின்ற கடவுள், இன்னொரு பக்கம் நம்மை மீட்ட, நமக்கு போதித்த, நம் முன்னே வாழ்ந்து காட்டிய 2ஆம் ஆளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கம் நம்மை தொடர்ந்து இயக்குகின்ற, புனிதப்படுத்துகின்ற தூய ஆவியானவர். இப்படித்தான் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இதை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார், 3 கடவுளை பார்க்கின்றீர்களே, அவர்கள் சுயநலமிகள் கிடையாது, தாராளமானவர்கள். ஒருவர் மற்றவரை பற்றி நினைக்கிறார்கள். live with others, live for others. இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி. திருத்தந்தையோடு இணைந்து மற்றவர்களோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் மொபைலை வைத்துக்கொண்டு தனக்கென வாழாதீர்கள். மற்றவர்களை பாருங்கள்,
தேவையில் இருப்பவர்களை பாருங்கள், சமாதானமாக இருங்கள். live with others. ஒன்றாக இந்த 3 ஆட்களும் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே சித்தம், இப்படி உடையவர்களாக ஒற்றுமையாக இருக்கிறார்களே. live with others. அதுதான் நாம் ஒவ்வொரு கடவுளுக்கு செலுத்தும் மாபெரும் வழிபாடு. live for others. சுயநலமிகளாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு திருப்பலியும் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்பத்தை பிட்டார், இதை வாங்கி உண்ணுங்கள் என்றார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என்னையே பிட்டு கொடுக்க தயாராயிருக்கிறேன். நான் என்னையே உணவாக கொடுக்க, என் நேரம், என் உழைப்பு, என் உடைமைகள், என் திறமைகள் அத்தனையும் கொடுக்க தயாராயிருக்கிறேன். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்னும் போது அதுவும் இதுதான். ஆண்டவருடைய தியாகம், அக்கறை, மகிழ்ச்சி, உற்சாகமூட்டுவது நம் எல்லாரிலும் நிறைய வேண்டும். இத்திருப்பலியில் பங்கெடுக்கிறவங்க எல்லாரையும் மூவொரு கடவுள் தொடர்ந்து பாதுகாப்பாராக, மீட்பாராக, புனிதப்படுத்துவாராக. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, வேளாங்கண்ணி தாய், உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி இன்னும் ஆழமாக ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள வழிநடத்துவாராக, பிறர் அன்பில் ஈடுபடச் செய்வாராக, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ துணை புரிவாராக, மற்றவர்களுக்காக வாழ கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். மூவொரு கடவுளின் துணை இல்லாமல் எதுவுமே வெற்றியாக அமையாது. அவரையே நம்பி நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அன்பில் இணைந்திட அழைக்கும் ஒவ்வொரு இறைவாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், சிறப்பாய் இத்திருப்பலியை நிறைவேற்றும் சேலம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ராயப்பன் அருள் செல்வம் அவர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உம்மை போன்று ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஞானத்தையும் புரிதலையும் பெற்று சிறப்புடன் திகழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூன்றில் ஒன்றான மூவொரு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அவரவர் இடத்தை பற்றி கொள்ள சுயநலத்தை நிலைநாட்டிக் கொள்ளாமல் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணி செய்ய உத்வேகத்தை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று செபித்த தெய்வமே, உமது பிள்ளைகளாகிய நாங்களும் கொடியோடு இணைந்த கிளைகளாய் உம்மோடு இணைந்து பலன் கொடுக்கவும், ஒரே கடவுளாகிய உம்மில் விசுவாசம் கொண்டு வாழவும்,
அந்த விசுவாச பாதையில் உம் மக்களை வழிநடத்திடவும் பிற குடும்பங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான சான்று வாழ்வு வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள பக்தர்களையும் சமூக ஊடகங்கள் வழியாக திருப்பலியில் பங்கேற்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் வருகை புரிந்துள்ள இவர்கள் அனைவரும் இன்னல்கள் இடையூறுகள் நீங்கி நிறைவான மகிழ்வான வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் திரளாக கூடி வந்திருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஊடகம் வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் உடலிலும் உள்ளத்திலும் நலம் அளித்தருளும். எல்லாரும் ஒரே கடவுளாகிய உம்மையே பற்றி கொண்டு பிறரன்பில் எந்நாளும் உம்மை போற்றி புகழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொன்னும் மணியும் இல்ல, பூவும் பொருளும் இல்ல, மல்லிப்பூவா இந்த மனம் இருக்கு. உன் மலர் பரம் படைத்தால் போதும் எனக்கு. பொன்னும் மணியும் இல்ல, பூவும் பொருளும் இல்ல, மல்லிப்பூவா எந்த மனம் இருக்கு. உன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. வந்தேன் வந்தேன் இறைவா, நீனை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, நீனை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவரையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியோடும் ஆழ்வகையில் ஒருவராயில்லாமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம்மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எங்கள் பாசமிகு ஆயர், சேலம் மறைமாவட்டத்தின் ஆயர் ராயப்பன் அருள்செல்வம் அவர்களையும், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் எல் சகாராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு வானக தந்தையை நோக்கி தாட்சியோடு விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட புதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட என்னை காக்கும் நிழலாக என் சார்பாய் இருப்பவரே என்னுள்ளம் நலம் பெறவே இறை உணவாய் எழுபவரே தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவே வா உயிர்ப்பினை உணர்ந்திடும் உணவின் வடிவை வா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட புதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையையும் சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் எப்போதும் என்றென்றும் பேரின்பத்தில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. ஆமென். அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, நீ வாழ்க. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.